பட்டணத்துக்குள்ள போன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சவுலுக்கு எந்த விதமான பிரத்யட்சமான வார்த்தைகளும் இல்லை. ஆனா அந்த பட்டணத்துள்ள அவன் புசியாதவனும் குடியாதவனுமாய் கர்த்தருக்காக அவர் பட்டணத்துக்குள்ள போன்னு சொன்னாரு. நான் இருக்கிறேன் அப்படின்னு காத்திருந்த மனுஷனுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அனனியாங்கிறவரு ஒரு 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 பெரிய ஸ்தானத்துல உள்ளவர். சவுல் தான் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அனனியாவை தேடி போயிருக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சவுலுக்கு நேராக அவனை அபிஷேகம் பண்றதுக்காக கைகளை வைக்கிறதுக்காக யார் அனுப்பப்படுகிறார்னா அனனியா என்ன செய்கிறார் அப்படின்னா அனுப்பப்படுகிறார். அந்த வசனம் மிக அழகாக சொல்லி இருக்கிறது. சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஆமென், ஆமென். நீங்க ஆண்டவருக்காக அவருடைய வார்த்தைக்காக அவர் சொல்லுகிற இடத்தில நீங்க காத்திருப்பீங்கன்னா அவர் உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை அவர் தேடி வர பண்ணுகிறார். ஆமென்.